விஷ்ணுவோட அருளை பெறுவதற்கு பொன்னான நேரம்தான் விஷ்ணுபதி புண்ணியகாலம். வருடத்தில் 4 முறை மட்டுமே வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் தமிழ் மாதங்களில் வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களில் வரும். நாளை ஆவணி 1 விஷ்ணுபதி புண்ணியகால நாள். முதல் நாள் இரவு 1:30 மணியிலிருந்து காலை 10 மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணியகாலமாக கருதப்படுது. நடு இரவில் எந்த கோயிலும் திறந்திருக்காது. காலை 10 மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணியகாலம் இருக்கிறதால காலையில் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். பெருமாள் கோவிலுக்கு போகும்போது நம்முடைய கையில் 27 பூக்களை எடுத்து செல்லணும். எந்த வகையான பூக்களாக இருந்தாலும் சரி, பெருமாளை கொடிமரத்தோடு சேர்ந்து 27 முறை வலம் வரணும். பெருமாளுக்கு தேங்காய், பழம், பூ, துளசிகளை வாங்கி கொடுத்து குடும்ப உறுப்பினர் பெயர் சொல்லி அர்ச்சனையும் செஞ்சிடுங்க. பெருமாள் கிட்ட நீங்கள் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் சரி, அது சீக்கிரமாக நிறைவேறுவதற்காக ஓம் சித்தார்த்தையே நமக என்ற மந்திரத்தை பெருமாளை சுற்றி வரும்போது சொல்லணும். காரிய தடை எதுவும் இல்லாமல் உங்களோட வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேற இந்த நேரத்தில் வழிபட மறந்துடாதீங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும்.